Hi friends, this is Ovi and welcome back to my channel Ovi the Wonder Girl. நான் இன்னைக்கு என்னோட பாட்டி ஸ்டைலில் மினிச்சர் குக்கிங்கில் ஃபிஷ் மீல் செய்ய போகிறேன். ஃபிஷ் மீலுக்கு நம்ம ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு செய்ய போகிறோம். நம்ம இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போமா? நம்ம ரைஸுக்கு நான் ஆல்ரெடி அரிசியை ஊற வச்சுருக்கேன். நம்ம இப்போ மீன் ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மீன் ஃப்ரைக்கு பூண்டு, மிளகாய், cumin சீட்ஸ், அது போல் கொஞ்சமாக டொமேட்டோ. அது நான் ஆல்ரெடி அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம டியூமரிக் பவுடர், உப்பு, மிளகாய்த்தூள், சப்பாத்தி மாவு ஆட் பண்ணுவோம். சப்பாத்தி மாவு எதுக்கு ஆட் பண்ணுவோன்னா அதில் கிறிஸ்பினஸ் தரும். நம்ம மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தனியா சீட், ஷாலட்ஸ், கோகோனட், dried chili and cumin seeds. இது மசாலாவுக்கு தேவை. நான் ஆல்ரெடி அதை அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கு மஸ்டர்ட் சீட்ஸ் அண்ட் fenugreek சீட்ஸ், அதுக்கும் கறி லீவ்ஸ். நம்ம இப்போ அரிசியை அடுப்பில் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீனை கழுவலாம். நம்ம மீன் கழுவுறதுக்கு கொஞ்சமாக டியூமரிக் பவுடரும் கல்லுப்பு ஆட் பண்ணுவோம். அதுவும் கொஞ்சமாக தண்ணி. ஏன் நம்ம மண்பானையில் கழுவுறோன்னா அது ஃபிஷ்ஷில் இருக்க ஸ்கேல்ஸ் அதில் எடுத்துடும். ஸோ நம்ம இப்போ கழுவோமா? நல்லா சுற்றி பண்ணோம். அதுக்கு தான் அந்த ஸ்கேல்ஸ் ரிமூவ் பண்ணோம் மண்பானை சைட்ஸில். நம்ம இதை இப்போ நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணோம். இப்போ மீனில் குழம்புக்கும் ஃப்ரைக்கும் தனியாக வச்சிடுவேன். நான் குழம்புக்கும் ஃப்ரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு ரெடியாக வச்சிடலாம். நம்ம இப்போ அரிசி சட்டியும் குழம்பு சட்டியும் அடுப்பில் வைப்போம். நம்ம தண்ணி கொதிச்ச உடனே அரிசி சேர்ப்போம். இந்த பானை சூடாயிட்டு. ஸோ நம்ம இப்போ மீன் குழம்புக்கு தாளிக்கலாம். முதல்ல நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு நம்ம இப்போ மஸ்டர்ட் சீட்ஸும் ஃபெனக்ரீக் சீட்ஸ் போடலாம். இப்போ நம்ம வெங்காயம் போடலாம். நம்மளோட தண்ணி கொதிச்சுட்டு நம்ம இப்போ அரிசி சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ அரிசியோடது மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு கருவேப்பிலை போடலாம்.
இப்போ நம்ம லிட் எடுத்துட்டு எங்களோட வீட்டில் நாங்கள் உப்பு சேர்ப்போம் இதுக்கு. ஸோ நான் இப்போ அதுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ நான் இதுக்கு தண்ணி சேர்த்தேன். ஸோ நம்ம இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவை தாளித்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது நம்மளோட மீன் குழம்புக்குள்ளே தக்காளியும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம மசாலா ஓரளவுக்கு கொதிச்சிட்டு நம்ம இப்போ அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு மீன் ஆட் பண்ணலாம். நான் இதில் புளியும் ஆல்ரெடி மசாலா ஆட் ஆயிருந்தது, நான் சொல்ல மறந்துட்டேன். சூப்பர். நம்ம இப்போ மீன் ஆட் பண்ணலாமா? நம்ம இப்போ ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். நம்ம இப்போ நம்ம சப்பாத்தி மாவு, சில்லி பவுடர், உப்பும் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி. இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் தடவோம். மீன் குழம்பா நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இப்படி எடுத்து இப்படி பண்ணணும். இப்போ நம்ம ரைஸு வெந்துச்சான்னு செக் பண்ணுவோம். ரைஸு வெந்துச்சு, நம்ம கீழே இறக்கி வச்சுப்போம். நம்ம இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு பேனை நம்ம எடுத்து வச்சுருவோம். நான் இப்போது தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு
ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம இப்போ மாங்காவை ஆட் பண்ணால் மாங்காய் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது நம்ம மசாலா தடவின ஃபிஷ்ஷு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கி வச்சுடுவோம். நம்ம இப்போ மீனை ஃப்ரை பண்ணலாம். நம்ம முதல்ல ஆயில் போட்டு வச்சுப்போம். சட்டி ஏற்கனவே சூடாக இருந்தது. ஸோ நம்ம இப்போ மீன் ஆட் பண்ணிப்போம். சின்ன மீனால் இது குயிக்காக குக் ஆகிடும். ஸோ நம்ம 3 to 5 minutes இதை இறக்கிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகினதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம பிளேட் அப் பண்ணுவோம். இப்போ என்னோட மினியன்ஸ் இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுவாங்க. எல்லாமே ரெடி. என்னோட மினியேச்சர் இலையும் ரெடி. நம்ம இப்போ பிளேட் அப் பண்ணிட்டு சாப்பிடலாம். அதில் கொஞ்சமாக அரிசி, சரி ரைஸு, இப்போ நம்மளோட மீன் குழம்பு, இப்போ நம்மளோட ஃப்ரை ஃபிஷ். இப்போ நம்ம சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு ஃப்ரை டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர், அம்மா செய்கிற மாதிரியே இருக்குது. நான் இது சாப்பிட போகிறேன். நீங்களே இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாடா, பை பாய். See you on my next video.